ஹரிஓம் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்திய அரசியலமைப்பு என்ற முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் இதிலேருந்து பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் ஆகும். குடியுரிமையை பற்றி விளக்கும் சட்டம் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை உள்ளன. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இச்சட்டம் சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. குடியுரிமை பெறுதல் பிறப்பின் மூலம் 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் குடியுரிமை பெறலாம். வம்சாவளி மூலம் 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும்போது வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறலாம். பதிவின் மூலம் குடியுரிமை பெறலாம். இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெறலாம். பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் பிற நாடுகள் இந்தியாவுடன் இணையும் போது அந்நாட்டு மக்கள் குடியுரிமை பெறலாம். அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12லிருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. இந்த அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அடிப்படை உரிமைகள் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டன. முதலில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தன. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கூற்றுப்படி சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. ஆட்கொணர்வு நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மனுதாரர் தனது மனு தொடர்பான பணியினை சட்ட உதவியுடன் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். தடையுறுத்தும் நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை இது தடுக்கிறது. ஆவண கேட்பு பேராணை உயர்நீதிமன்றம் ஆவணங்களுக்காக கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். தகுதிமுறை வினவும் நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. தேங்க்யூ கைஸ்.